விழுப்புரம் அனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் சொந்த ஊர் திரும்பினர். இன்று அதிகாலை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை புறவழி சாலையில் வந்தபோது ஓட்டுநர் தூக்கு கழகத்தால் கட்டுப்பாட்டை இழந்த வேன் 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஐயப்ப பக்தர்கள் 8 பேர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த நிலையில் விபத்து குறித்து உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பைபாஸ் அருகே உள்ள அரசு கட்டிடமான ஒருங்கிணைந்த பள்ளி கல்லூரி வட்டார வளமையம் அலுவலக கட்டிடத்தை சுற்றியுள்ள மழைநீர் வெளியேற சரியான வாறுகால் வசதி வழி இல்லாமல் கட்டிடத்தை சுற்றி குளம் போல தேங்கி நிற்பதால் கட்டிடம் எழுந்து விழும் அபாயத்தில் உள்ளது. மேலும் அதன் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான உதவி கோட்ட பொறியாளர் கட்டிடம் உள்ளது. இதனை சுற்றியுள்ள மழைநீர் வெளியேற வழியின்றி சில நாட்களாக இங்கு தேங்கியிருப்பதால் அங்கு நின்ற செடிகள் நீரில் அழுகி நிற்பதால் அதிலிருந்து துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு நோய் பரவும் அபாய நிலை உள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நடவடிக்கை எடுக்க கோரியும் அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கும் அப்பகுதி பொதுமக்கள் துரிதமாக அதிகாரிகள் செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பூதாம்பூர் பகுதியைச் சேர்ந்த தங்கராசு என்பவரின் மகன் மணிவேல் 45 வயதுடையவர் திருமணமாகாத நிலையில் விவசாய கூலி வேலைக்கு சென்று பிழைப்பு நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த வெற்றிவேல் என்பவரின் விவசாய நிலத்தில் நெல் வயலுக்கு மருந்து அடிக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது உயர் மின்னழுத்த கம்பி அருந்து நெல் வயலுக்குள் சிக்கியபடி கிடந்துள்ளது. இதனை மணிவேல் எதிர்பாராத விதமாக மிதித்ததில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விருத்தாசலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருத்தாசலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த நிலையில் மின்கம்பிகள் மற்றும் மின்கம்பங்கள் சிதிலமடைந்தும் மிகவும் தாழ்வான நிலையில் செல்வதாக பலமுறை புகார் அளித்தும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் கூலி விவசாயி உயிரிழந்து விட்டதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வரும் தஞ்சை பெரிய கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக போற்றப்பட்டு வருகிறது. கோவில் வளாகம், பிரகாரங்கள், நுழைவு வாயில் கோபுரங்கள் என அனைத்து இடங்களிலும் கல்வெட்டுகள் உள்ளன. இந்த கல்வெட்டுகளை பாதுகாத்து அதன் சிறப்புகளை அடுத்த தலைமுறையினருக்கும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் முயற்சியாக கல்வெட்டு பிரதிநிதிகளை கணினி மயமாக்குவதற்காக தொல்லியல் துறை கல்வெட்டு பிரிவினர் இறங்கியுள்ளனர். மைசூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் கல்வெட்டு பிரிவில் இருந்து கல்வெட்டு ஆய்வாளர் டாக்டர் கே முனிரத்னம் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் தஞ்சை பெரிய கோவில் வந்துள்ளனர். இவர்கள் காகிதத்தில் மை தடவி கல்வெட்டுகளில் பதித்து அதில் உள்ள எழுத்துக்களை பதிந்து வருகின்றனர். இதற்கு கல்வெட்டு மைப்படி என கூறப்படுகிறது. மேலும் இந்த கோவிலில் உள்ள செப்பு திருமேனிகள், ஆபரணங்கள், நிலங்கள் குறித்து கல்வெட்டுகளில் பதிவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த குழுவினர் 10 நாட்கள் மைப்படி எடுக்கும் பணியில் ஈடுபட உள்ளதாக கூறினர். தென்காசி மாவட்டத்தில் தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நகைச்சுவை நடிகர் பாலா வருகை தந்தார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் பாலா செய்தியாளர்களிடம் கூறுகையில் தன்னிடம் சேமிப்பு தொகையாக இருந்த 5 லட்சம் ரூபாயை சென்னை வெள்ள நிவாரணத்திற்கு மக்களுக்காக கொடுத்து விட்டேன் என்றும், மேலும் நிவாரண உதவி கொடுத்து வரும் நிலையில் தன்னை ஊக்கப்படுத்தும் விதமாக மேடைகளில் பேசி வரும் சீமான் மற்றும் அன்புமணி அவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகள் தங்கள் திரட்டிய நிவாரண தொகையை பாலாவிடம் கொடுத்த நிலையில் தான் தனது பணத்திலிருந்து உதவ விரும்புவதாகவும் இந்த பணத்தை நீங்களே நேரடியாக மக்களுக்கு கொடுங்கள் என தெரிவித்ததை பாராட்டு பெற்றது. அதான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை, தகுதியும் இல்லை. என்னால் முடிஞ்சே நான் பண்றேன். ஸோ ஏன்னா நான் பெருசாக எனக்கு படிப்பறிவு இல்லை. ஸோ நிறையா பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ அவங்களும் என்னை விட அவங்க பயங்கரமாக டேலண்டாக தான் இருக்காங்க. எல்லாருமே அவங்களே பக்காவாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம சொல்லி தான் தெரியணும் அவங்களுக்கு அவசியம் இல்லை. அவங்களே பார்த்து பயங்கரமாக புரிஞ்சுக்கிறாங்க.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தேங்கல்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் விவசாயிகளின் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் இதுவரை நிலங்களுக்கான சுமார் 10 கோடி தொகையை அரசு வழங்காததால் விவசாயிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த நிலையில் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்காத ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் ராசிபுரம் ரயில் நிலையத்தை ஜப்தி செய்ய ராசிபுரம் சார்பு நீதிமன்ற நீதிபதி தீனதயாளன் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து 5க்கும் மேற்பட்ட கோர்ட் ஊழியர்களுடன் விவசாயிகள் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், ராசிபுரம் ரயில் நிலையம் அலுவலகத்திற்கு வந்தனர். தொடர்ந்து அதிகாரிகளிடம் இடத்தில் விவசாயிகள் கூச்சலிட்டு வழக்கறிஞர்களும் நீதிமன்ற ஊழியர்களும் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அங்கு ரயில் நிலையத்தில் கட்டணம் வசூல் செய்யும் இடத்தில் ஒருவர் கூட இல்லாமல் பூட்டி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்திலிருந்து மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேளாண்மை உழவர் நலத்துறை மூலம் மலிவு விலையில் 50 வாகனங்களில் 70 டன் காய்கறிகளை மாண்புமிகு தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் தினமும் வழங்கும் திட்டத்தை பார்வையிட்டு மற்ற பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார். உடன் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்களும் வேளாண்மை உற்பத்தி ஆணையாளர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் செல்வி, கோவில்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் நவநீத கிருஷ்ணன் அவர்களும் அரசு அதிகாரிகள் உடன் இருந்தனர். நீலகிரி மாவட்டம் நெடுகுளா ஊராட்சிக்கு உட்பட்ட மிலித்தேன் காக்கச்சோலை கிராமத்தைச் சேர்ந்த மாணவி சவ்விதா என்பவர் கேர்கோம்பை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தான் 2 வருடங்களாக சேமிப்பு வைத்திருந்த பணத்தை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்காக மாவட்ட ஆட்சியர் கூடுதல் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா அவர்களிடம் வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாணவி சவ்விதா என்பவருக்கு பொன்னாடை அணிவித்து புத்தகம் வழங்கி பாராட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் இதேபோல் மற்றவர்களும் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முன்வர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்தார். இந்தியாவின் மறைந்த முன்னாள் பிரதமர் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக தென்காசி மாவட்டம் தலைமை அரசு மருத்துவமனையில் சிறப்பு இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த சிறப்பு இரத்த தான முகாமில் வாய்ஸ் ஆஃப் தென்காசி, நீட் ஃபார் சர்வீஸ் உள்ளிட்ட பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் சார்பில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இந்த இரத்த தானம் செய்தனர். முகாமில் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்த அனைவருக்கும் சான்றிதழ், நினைவு பரிசு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. இந்த முகாமில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் 17 வயது சிறுமியிடம் அதே பகுதியைச் சேர்ந்த அபினேஷ் என்ற இளைஞர் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அபினேஷ் தனது நண்பர்களான ஸ்ரீதரன், ஸ்ரீகாந்த், அரவிந்தன் ஆகிய 3 பேரை அப்பகுதிக்கு வரவழைத்து அனைவரும் சேர்ந்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். மேலும் இதனை தங்களது மொபைலில் வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பாபநாசம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் அபினேஷ், ஸ்ரீகாந்த், ஸ்ரீதரன், அரவிந்தன் ஆகிய 4 பேரையும் கைது செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.